லக்னத்தில் பிறந்தீங்க இப்படி இருப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த தேதிகளில் பிறந்தீங்க இப்படி இருப்பாங்கிறது பொது விதி. இது எல்லாத்துக்கும் பொருந்தி வரும்னா வராது, ஒரு சிலருக்கு பொருந்தி வரும். இப்போ மகர லக்கணத்தில் பிறந்துக்கிறாங்கன்னா அவருக்கு ஒரு கவி எழுதிக்கிறாங்க, இந்த லக்கணத்தில் பிறந்தவே இத்தனை ஆண்டு காலம் வாழ்வான் அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரு 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 சூட்சும கவி இருக்குது. அது மாதிரி வந்து ஒரு சூட்சும கவி. இதை நம்ம வேணால் பயன்படுத்திக்கலாம், வேண்டாம்னா விட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோகம். இது வந்து மந்திரங்கள்னு பேர். இவர் தொடர்ந்து இந்த மந்திரங்களை இவர் சொல்லலாம். இந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது இது வந்து இந்த மந்திரம் இந்த ஜாதகருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். காலையில் எழுந்திரிச்சோன்னே சாமி கும்பிடும்போது இந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கை மேல்நிலைக்கு போகும். நீங்கள் இதை எழுதி வேணாலும் கொடுத்துடலாம், அவங்க எப்படி பயன்படுத்தணுமோ பண்ணிக்கலாம். இந்த மந்திரங்களையும் பயன்படுத்தலாம். இதை ரெகுலராக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். செல்லியாக இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மந்திரங்களை யூஸ் பண்ணலாம். இதை வந்து காலையில் சாமி கும்பிடும்போது தொடர்ந்து இந்த மந்திரங்களை சொல்லி வரும்பொழுது அவங்களுக்கு மேல்நிலைக்கு போகிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது அந்த தேதிக்கான அந்த நாளுக்கான இந்த மந்திரம்ங்கிறது இதனுடைய அர்த்தம். சரி, அதுக்கு அடுத்ததாக பொருத்தம், மனப்பொருத்தம்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுடைய டேட்டா பொருத்த போடலாம். இப்போ மனப்பொருத்தம்னு சொல்லுது. இது வந்து ஒரு சுமாராக ஒரு தேதி சொல்லலாம். என்ன தேதி அப்படின்னா ஒரு பேச்சுமாக ஒரு போட்டுக்கலாம். ஒரு 12 ஒரு 11 1977 வைங்களா. பிறந்த நேரம் சுமாராக ஒரு காலையில் ஒரு 8 மணி. நீங்கள் இதில் போய் டைம் பண்ணி வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம், டைமாக வரும். நீங்கள் அப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம், இப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ பயன்படுத்திக்கலாம். பிறந்த ஊர் ஒரு சுமார் ஈரோடுன்னு வைங்களேன். ERODE இதை போட்டு இப்போ கிளிக் பண்ணுறீங்க, கணிப்புன்னு வரும். இந்த கணிப்புன்னு அமுத்தினீங்கன்னா வந்துடும். பொருத்தம் உண்டுன்னு வந்துடும். பொருத்தம் உண்டுன்னு வந்துடும். இதில் பொருத்தம் உண்டுன்னா என்ன அர்த்தம்னா இந்த பொருத்தத்தை மட்டும் வச்சு நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடாது. இந்த ஜாதகத்தின் அடிப்படையும் பொருத்தம் வேணும், நட்சத்திரத்தின் அடிப்படையும் பொருத்தம் வேணும். இதுலையும் பொருத்தம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருப்பாங்க. இதில் பொருத்தம் வரலைன்னா அதில் என்ன பொருத்தம் வந்தாலும் சரி, இதில் பொருத்தம் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா 2 பேருக்கு கடுமையான வாக்குவாதம் சண்டை சச்சரவுலையே பயணம் பண்ணுவாங்க. இல்லைன்னா குழந்தை இல்லாமல் இருப்பாங்க, ஏன்னா வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. இந்த நாளில் ஏதோ ஒன்று அவருக்கு இருந்தே தீரும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இதில் பொருத்தம் உண்டுன்னா எப்படியும் அவங்க முன்னேறிடுவாங்க. இதில் பொருத்தம் இல்லைன்னா ஒன்று வளர்ச்சியே இல்லாமல் இருப்பாங்க, கல்யாண மூச்சிலேருந்து ஒரு ஸ்டெப்பு கூட ஏறாமல் இருப்பாங்க, இல்லைன்னா குழந்தை இல்லாமல் இருப்பாங்க, எல்லாம் மனம் ஒன்றுக்கு ஒன்று நிறையா கருத்து வேறுபாடுகளோடு இருப்பாங்க, கருத்து வேறுபாடுகளோடு பயணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், குழந்தை இல்லாமல் இருக்கலாம். பொதுவாக வந்து வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. இதில் ஏதோ ஒரு பாயிண்ட் இதில் இருக்கும். இது கண்டிஷனாக இதை பார்க்கலாம், சொல்லலாம். இது பொருந்தி ஒரு யாராவது ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்க டேட்டா பொறுத்து போட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள். இல்லை நீங்கள் கல்யாணம் முடிச்சுக்கிறீங்க, உங்கள் ஜாதகமே கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் பிரம்மாண்டமாக இருக்கிற எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறாங்க. பொருத்தம் உள்ளன்னு சொன்ன எல்லாருமே. பொருத்தம் இல்லாத வந்து இந்த 3 கான்செப்டில் ஏதோ ஒரு கான்செப்டில் அவங்க பாதிக்கிறாங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, ஐயப்பாடும் இல்லை. ஆனால் இதவே பொருத்தமாக முடிவு பண்ணக்கூடாது. நட்சத்திர பொருத்தம் பார்த்து இந்த 2 வந்துச்சுன்னா சக்ஸஸ், லைஃப்பில் உயர்ந்தே தீர்வான்னு நீங்கள் சொல்லியே தீரலாம். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. சரிங்களா? வேறு என்ன டவுட்? இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சரி, நம்ம அடுத்து போய்க்கலாங்களா? இது 2ஐயும் பார்த்தீங்கன்னாவே போதும். அடுத்தது பாவம். இந்த பாவம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இப்போ அப்படியே ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரி நம்ம இந்த தொடர்ந்து இந்த வாரம் பூரா பார்த்துட்டு இருக்கிற ஜாதகத்தினுடைய என்ன லக்னம்ங்க வரும்? வெரி குட். அவருக்கு என்ன பாவம் இயங்கிட்டு இருக்குது? கரெக்டாக சொல்லணும். என்ன பாவம் அவருக்கு இயங்கிட்டு இருக்குது?
எங்கே நீங்கள் ஜோசி எப்படி கற்றுக்குவீங்க இப்படி போனீங்கன்னா? என்ன பாவம் அவருக்கு இயங்கிட்டு இருக்குது? வெரி குட். ரிஷிபம் அப்படிங்கிற பாவம் இயங்கிட்டு இருக்குது. கரெக்ட், வெரி குட், சூப்பர். யார் சொன்னது இது? முதல்ல அவருக்கு சொல்லணும். யார் சொன்னது? பழனிவேல். நல்லா உன்னிப்பாக கவனிச்சிட்டு வரீங்கிறதுல மாற்று கருத்து தான். பழனிவேல் வந்து ரொம்ப அதை நல்லா சின்சியரிட்டியாக கவனிக்கிறாருன்னு அர்த்தம். நீங்கள் எல்லாருமே வந்து என்னமோ இந்த ஆள் பேசுகிறாருன்னு உட்காந்து கேட்டுருப்பீங்களா எனக்கு? அப்படியா? கலைச்செல்வன் இல்லை, ஒருத்தருமே டக்குன்னு நீ நான் முந்திட்டு சொல்லணும். எப்படி சாப்பாட்டுக்கு லைனில் நின்னா முந்திட்டு நிற்கிறோம், அது மாதிரி பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நிற்கணும். யாரோ சொல்லிட்டு நாம முன்னாடி போவோம்னு நினைக்கல. நீங்கள் புரியலைன்னா வீடியோவை தான் பார்த்துக்கணும். என்னங்க அது 9ஆம் பாவம் இயங்குதுன்னு அர்த்தம். காலத்தத்துவ புருஷப்படி இன்னைக்கு இவருடைய ஜாதகத்துக்கு வந்து ஐயா சொன்னார், ரிஷிபம் தான் இயங்கிட்டதுன்னு சொன்னார். அதுதான் அவர் தான் சரியாக அதை பயன்படுத்திக்கிறார். அப்போ ரிஷிபம் வந்து மகர லக்கணத்துக்கு எத்தனாவது பாவமாக வருது? அப்போ இங்கே என்ன பண்ணணும்? 5ஆம் பாவத்தை கிளிக் பண்ணணும். இங்கே 5ஆம் பாவம் கண்ணுக்கு தெரியுதுங்களா? 5ஆம் பாவத்தை கிளிக் பண்ண என்ன வரும்னு பார்க்கலாமா? என்ன வருது? ஒரு அச்சாரம் வருது. இந்த அச்சாரத்தை எழுதி அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு பயன்படுத்திக்கலாம். இதை எண்ணும்போது 5ஆம் பாவம் இன்னும் சூப்பராக செயல்பாட்டில் வரும்னு அர்த்தம். நீங்கள் 5ஆம் பாவத்தை எப்படி கண்டுபிடிக்க? மூல திரிகோண வீடு நான் சொல்லிட்டு இருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இல்லைங்களா? அதுதான், அவ்வளோதான். 5ஆம் பாவத்தை அந்த லக்கணத்துக்கு ரிஷிபம் இயங்கினா ரிஷிபம் வந்து 5வது வீடு, அவ்வளோதான். அவ்வளோதான், ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஒன்று இது ஒன்று நீங்கள் பெரிய கஷ்டம். அப்போ அவருக்கு ஜாதகத்தை எடுத்தப்போ இவருக்கு அதுக்கு முன்னாடி இப்போ நாம் அப்படியே பார்த்தோம் பார்த்தீங்களா, திருநெல்வேலிக்காரர் ஒருத்தருக்கு பார்த்தோம். அவருக்கு என்ன பாவம் இயங்குது? சூரியனுடைய பாவம் 12ஆம் பாவம் இயங்குது. அப்போ 12ஆம் பாவத்தினுடைய அச்சாரத்தை எழுதி அவருக்கு கொடுக்கலாம். அது ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் விளைச்சி. இது 12ஆம் பாவ அச்சாரம், இதை எழுதி அவருக்கு கொடுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை நாள் ராகு காலத்தில் எழுதி கொடுக்கலாம். இதை அவர் பாக்கெட்டில் வச்சுருக்கும் போது இந்த 12ஆம் பாவம் ரொம்ப சிறப்பாக செயல்படும். சூரியன் ஞாயிற்றுக்கிழமையில் எல்லா அச்சாரங்களும் ஞாயிற்றுக்கிழமை தான் எழுதணும். இதை ராகு காலம் இதை 100 தடவை சொல்லியாச்சு. கலைச்செல்வன் எங்கேயா கவனிக்கிறதே இல்லையா எனக்கு? அதுதான் அதை எழுதி வச்சுக்க, அதுதான் நோட்டில் எழுதிக்குன்னு சொல்கிறது. அப்புறம் மறுபடியும் அந்த கேள்வி கேட்கக்கூடாதுல்ல. அவ்வளோ நீங்களே ஒவ்வொன்றும் யோசிக்கக்கூடாது. இது என்ன வழிமுறைன்னு ஒன்று இருக்குது, அப்படி தான் போகணும். இப்போ இது 12 பாவங்களுக்கான அச்சாரம் இதில் இருக்குது. அவர் என்ன பாவம் சம்மந்தமான பிரச்சனை வேணுமோ அதை பூஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். இதை எழுதி வச்சாவே இப்போ சூப்பராக வேலை செய்யும். இதுக்கு மந்திரம் எதுவும் வேண்டியதே இல்லை. ரொம்ப இது 12 பாவங்கான அச்சாரங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் வேறு எந்த ஒரு சாஃப்ட்வேர்லேயுமே இருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி இந்த சாஃப்ட்வேர். அது இவ்வளோ சீப்பரான ரேட்டுக்கு வந்து யாருமே தரமாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் நல்லா பயன்படுத்தி வெற்றி பெற்றா போதும். சரிங்களா? சரி, அடுத்தது தெய்வம். இவர் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? பாவத்தில் யாராவது டவுட் இருந்தால் கேட்டுங்க, கிளியர் பண்ணி போயிடலாம். இந்த பேக்ரவுண்டில் சவுண்ட் இருக்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. ஒரு நாளைக்கு 50 தடவை நான் சொல்லிடுறேன், நீங்கள் மறுபடியும் அந்த தவறு செய்கிறீங்க எல்லாருமே. சரி, அப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா நம்ம போய்க்கலாம். சரி, ஓகே, டன். டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த ஆளுகிட்ட ஏன் கேட்கணும்னு நினைக்கலாம், அப்படி கூட நினச்சிக்கலாம். தகடு எந்த தகடு வேணால் எழுதலாம். வெள்ளி, தங்கம், காரியம், செம்பு, 4 விதமான தகடு இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் தங்கத்தில் எழுதுனாலும் எழுதலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இயங்கும் பாவம் வந்து லக்னத்துக்கு லக்னத்துக்கு இல்லைங்க, எந்த கிரகம் இயங்குதோ அதுக்கு மூலத்திரிகோண வீடு.
நீங்கள் இந்த தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கணும். ஒரு நாளைக்கு 2 தடவை நாள் பார்த்தா தான் புரியும். எடுத்தோன்னே உங்களுக்கு புரியாது. அதுதான் உங்களுக்கு வீடியோ எல்லாத்துக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வகுப்பில் பார்க்குறீங்கெல்லாம் ஒருத்தருமே லைக் கூட பண்ணுறதில்ல. அந்த வீடியோ நான் தூக்கிடலாம்னு இருக்கிறேன். அது லைக் கூட பார்த்தறியே அதில் ஒரு சின்ன ஒரு புள்ளி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அந்த புள்ளி வைக்கிறதுக்கு. பார்க்குறேன் ஒரு நாள் பார்ப்பேன், இன்னும் தூக்கி விட்டுருவேன். மறுபடியும் அடுத்த வகுப்பில் கலந்து அப்போ நீங்கள் செய்யணும்ல, கரெக்டாக ஒரு மதிப்பு கொடுக்கணும்ல. உங்கள் வீட்டுக்கு வந்தால் வாங்கன்னு கூப்பிடணும்ல. நீங்கள் அப்போ நீங்கள் பேசாமல் நின்றுருந்தா அப்புறம் எதுக்கு உங்கள் வீட்டுக்கு நான் வரணும்? அது எதில் இதுலையா? அந்த வீடியோ எல்லாத்துக்குமே கிடைக்கும். அதில் யாருமே இல்லை. அது ஃப்ரீ லைனில் தான் போட்டிருக்கிறேன். மெசேஜ் வந்து யாரும் பண்ண முடியாது. அட்மின் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த வீடியோவில் உங்களுக்கு லிங்க் அனுப்பிக்கிறது யார் வேணாலும் பார்த்துக்கலாமே. அதில் திருப்பி அந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது தான் அதில் நீங்கள் ஆழ்ந்த ஞானம் பெற முடியும். ஐயா என்ன தினம் பார்க்கலாம். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் ரெகுலராக நம்ம முதல்ல போன வாரத்தில் நடந்ததெல்லாம் வரிசையாக நாங்கள் போட்டே வந்துட்டுக்கிறோம். இன்னைக்கு நடந்தது இன்றைக்கே போட மாட்டோம். நாளைக்கெல்லாம் எடிட்டிங் பண்ணி எதாவது எடுக்கணுமோ எடுத்துகிட்டு தான் நாங்கள் போடுவோம். ஒரு நாள் 2 நாள் 3 ஒரு நாள். சரி, அது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் யூடியூப்பில் போய் கற்பவர்த்தினி அஸ்ட்ரோன்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பில் வந்துடும். நீங்கள் பாட்டுக்கு பார்த்துக்கலாம். அது ஃப்ரீயாக தான் போட்டுருக்குது. எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக தான் கொடுத்துக்கிறேன். அது நான் கற்பகவர்த்தினி அஸ்ட்ரோன்னு போட்டிங்கன்னா வந்துடும். அதில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 5 பகுதி போட்டிருக்குது. 5 வீடியோ இருக்குது. ஒவ்வொரு வீடியோவும் வந்து 20 நிமிஷம் ஓடக்கூடிய வீடியோ இருக்குது. இந்த மாதத்தில் நடந்த வகுப்பினுடைய அத்தனையும் அங்கே இருக்குது. நீங்கள் பார்க்காதுக்குண்ணா அது நாங்கள் என்ன செய்ய முடியும்? பகலில் பாருங்கள், நைட்டில் பாருங்கள். அது டைமெல்லாம் கிடையாது. எத்தனை மணிக்கு நீங்கள் வேணாலும் பார்க்கலாம். ஒருத்தருமே அந்த வீடியோவை பார்க்குறதில்ல. சும்மா அது வேஸ்ட்டாக அதை நான் டவுன்லோடு பண்ணி நான் வச்சுக்கிறேன். பாருங்கள். ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிங்கன்னா அது ஆக என்னென்னா இன்னொருத்தருக்கு அது பார்க்குறக்கு அது போகும். அதான் அந்த பட்டணத்தோட கூட ரொம்ப இப்போ அந்த ஆமாம் இப்போ இதில் நம்மளது ரொம்ப நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி குவாலிட்டியாக போட்டிருக்கு. இன்னைக்கு கிரகச்சேர்க்கை வீடியோலாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் இன்னும் போடாமல் இருக்கிறோம். அது அடுத்த இந்த வகுப்பு முடிஞ்ச வரும் அதை பற்றி நம்ம பேசுவோம். ஏதோ ஒன்று தான் வரும். ஒன்று மட்டும்தான் போட்டிருக்கிறேன். அப்புறம் அதையும் நிறுத்திட்டேன். மற்ற வீடியோலாம் அதை நீங்கள் பார்க்க முடியாது. அது நாங்கள் லிங்க் கொடுத்தா மட்டும்தான் வரும். சரி, பரவாயில்ல. இது மாதிரி எழுதிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தெய்வம். சரி, இவருடைய வாழ்க்கையில் என்ன தெய்வத்தை பிடிச்சா ஒரு பெரிய லெவலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுங்களா? என்னென்ன சாமி இருக்குதோ அம்பாள் வழிபாடு, திருப்பதி வெங்கடாஜலபதி, பைரவி, இந்த 3 தெய்வத்தை இவர் வழிபாடு பண்ணும்போது இவருடைய வாழ்க்கை ஏற்றத்துக்கு போகும். இப்போ அவருடைய ஆஃபீஸோ அவருடைய வீடோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல இந்த சாமி படங்களை அவர் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். தினசரியும் வந்து அதை வழிபாடு பண்ணிட்டு போனால் அவருக்கு எல்லாமே கைகூடி வரும். எல்லா தெய்வங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணாது. நமக்கான தெய்வங்கள் மட்டும்தான் நமக்கு சப்போர்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா ஆமாம், பாலா பைரவி 2 ஒன்று தான். பைரவி அதே மாதிரி வெங்கடாஜலபதி, ஆமாம் நெமிலி பாலா சுந்தரி, ஆமாம் ஆமாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். உங்கள் ஆஃபீஸில் இந்த ஃபோட்டோ வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஃபோட்டோங்களை வச்சுக்கலாம். உங்கள் பாக்கெட்டில் இந்த ஃபோட்டோ வச்சுக்கலாம். உங்கள் வாகனத்தில் இந்த ஃபோட்டோ போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம். இங்கே நான் இங்கிலீஷில் இன்றைக்கி அந்த வீடியோ லிங்க் அனுப்பி விட்றேன். ஒரு லிங்க்கு போனீங்கன்னாவே தொடர்ந்து எல்லாம் பார்த்துக்கலாம். சரி, நான் வேணா
லேப்டாப்லேயும் நீங்கள் பார்க்கலாம். அது எல்லாமே லேப்டாப்லேயும் பார்க்கலாம். ஓகே. இப்போ இந்த தெய்வங்களை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய அதாவது நமக்கான தெய்வம், நம்ம அம்மா இப்படி எல்லாருக்கும் அம்மா இருக்கிறாங்க. நம்ம அம்மா எப்படி அது மாதிரி இது நமக்கு துணைக்கு வரக்கூடிய தெய்வங்கள், கூப்பிட்ட இடத்துக்கு வரக்கூடிய தெய்வங்கள், இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது நிறம். இந்த நிறம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவருக்கு அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சளும் கொஞ்சம் ப்ளூ, அதாவது பச்சை, லைட் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறம் வந்து கருப்பு, நீல கலரு ப்ளஸ் வந்து ரெட்டு. இந்த 3 கலர். அப்போ இந்த பச்சை கலரும் மஞ்சள் கலரும் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஆஃபீஸில் அதிகமாக பயன்படுத்திக்கலாம். இவர் ஆஃபீஸ், வாகனம் எடுக்கிறதுக்கு, இப்படி எல்லாமுக்குமே அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன், போக்குவரத்து, நகை பாலிஷ் அடிக்கிறனா கூட இந்த கலரை பயன்படுத்திக்கலாம். போட்டு மேலே துண்டு போடுறீங்களா, ஒரு மஞ்சள் கலர் துண்டு போட்டுக்கலாம். அல்லது இந்த பச்சையில் வந்து இந்த நிறம், அந்த நிறமே அங்கே நாங்கள் கொடுத்துக்கிறோம் பாருங்களா, அந்த நிறத்துக்கான நிறத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். உங்கள் வீடு, உங்கள் ஆஃபீஸு, ஒரு சேர் வாங்குறீங்க, அந்த சேர் இந்த கலர் வாங்கிக்கலாம். இப்படி நீங்கள் எங்கெங்கே எதுக்கு ஒரு சால்வை ஒருத்தருக்கு போத்துறீங்க, நீங்கள் மஞ்சள் கலர் சால்வை மட்டும் போத்தலாம். அதன் மூலமாக அவருடைய மனசில் நீங்கள் நீங்காமல் இடம்பெறலாம். இப்படி எல்லா விஷயங்களுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். கார் வாங்குறதுக்கு இந்த கலர் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு கோயிலில் வந்து ஆஃபீஸ் ரூமில் ஒரு சாமி போட மாட்டீங்க, அதுக்கு இந்த மாதிரி பிரேம் மஞ்சள் கலரில் போட்டுக்கலாம். எங்கே உங்களுக்கு கலர், ஒரு வாட்டர் கேன் வாங்குறீங்களா, இந்த மாதிரி கலர் வாட்டர் கேன் வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் பேனா கூட மஞ்சள் கலரில் எழுதலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எங்கே எது, ஒரு டைரி வாங்குறீங்களா, டைரி மஞ்சள் கலர், ஒரு ஹேண்ட்பேக் வாங்குறீங்களா, மஞ்சள் கலர் சார்ந்த மாதிரி. இந்த கலரு நீங்கள் எங்கெங்கே மனுஷ வாழ்க்கையில் பயன்படுத்த முடியுமோ அங்கே எல்லாம் பயன்படுத்திக்கலாம். துணிமணி எடுத்து அந்த முடிஞ்ச அளவுக்கு வந்து அதுக்காக மஞ்சளாகவே போட முடியாது. ஒரு இடத்துல மஞ்சள் வர மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். இளம்பச்சைன்னு சொல்லுவாங்க, இளம்பச்சைன்னு பேர். அந்த இளம்பச்சை வரக்கு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்படி உங்களுக்கு இந்த கலர் சேர் வாங்குறீங்க, ஆஃபீஸ்க்கு ஒரு சேர் வாங்குறீங்க, இல்லை இந்த மாதிரி டவல் துண்டு வாங்குறீங்க, இந்த டவல் துண்டு பச்சை கலர் துண்டாக வாங்கி போட்டுக்கலாம், இளம் பச்சையாக, இல்லை மஞ்சள் கலர். இப்படி உங்கள் கற்பனை தான் அது, நீங்கள் எங்கெங்கே பயன்படுத்தணுமோ ஒரு ஃபேன் வாங்குறீங்க வீட்டுக்கு, இந்த கலரில் ஃபேன் இருந்தால் வாங்கிக்கலாம், ஒரு சுவிட்ச் வாங்கிக்கலாம். இப்படி எல்லாமே நீங்கள் எங்கெங்கே பயன்படுத்தணுமோ அந்த கலரை பயன்படுத்திக்கலாம். ஓகே, புரிஞ்சுதுங்களா? இதில் ஒன்றும் டவுட் இல்லைங்களா? ஓகே. என்னங்க சொல்லுங்க. சரிங்க, ஓகே ஓகே. நீங்கள் போயிட்டு வாங்க, வெளியே போகிறோன்னா போயிட்டு வாங்க. ஓகே. அது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த கலர்களை நீங்கள் எங்கே வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அது உங்கள் திறமை தான். பேனா கூட இந்த கலரில் வாங்கி நீங்கள் குத்திக்கலாம். அதாவது கலர் இங்கு மஞ்சள் கலரில் இங்கு இருக்காது, அந்த பேனானாலும் அந்த கலர் வாங்கி குத்திக்கலாம். கடிகாரம் வந்து வார் இருக்குது, அந்த வார் இந்த மாதிரி கலர் வாங்கி போடலாம். கடிகாரத்துக்குள்ளே வரக்கூடிய டிசைன் மஞ்சள் வாரது மாதிரியோ, இல்லை இளம்பச்சம் வார மாதிரியோ நீங்கள் பயன்படுத்தலாம். இதை நீங்கள் எங்கெங்கே வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ். ஓகே, டன். ஏன்னா ஒருத்தர் ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்களா, கப்பிச்சு பண்ணுக்கிறீங்க. அடுத்தது எண்கள். பார்த்தீங்களா, இவருக்கு வந்து அதிர்ஷ்ட எண் வந்து 7. இவருக்கு அதிர்ஷ்ட எண் வந்து 7. அப்போ 7ஆம் தேதியெல்லாம் இவருக்கு அதிர்ஷ்டமாக இருக்குது. 7, 16, 25. இந்த தேதியெல்லாம் இவருக்கு வெரி குட்டான தேதியாக இருக்கும், லக்கி டேட்டாக இருக்கும். இந்த 7ஐ இவர் எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம். ஒருத்தரை சந்திக்க போகிறோன்னா 7 மணிக்கு வரணும்னு சொல்லலாம். ஒரு பொருள் வாங்கி ஒருத்தர் தானம் பண்ணுறாருன்னா 7 பொருள் வாங்கி தானம் பண்ணலாம். ஒரு 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 சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 7வை பிடிச்சி இறுக்கி பிடிச்சிக்கணும். இந்த 7 பிடிக்க அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி. ஒரு பணமே வாங்குறாரு, ஒரு 7,000 கடன் வாங்கலாம். 5,000 கேட்கக்கூடாது, ஒரு 7,000 கடன் கேட்கணும். இல்லைன்னா 16,000 கேட்கணும். இப்படி இந்த 7 வரணும், கடைசியில் வரணும். இந்த 7 எந்த இடத்துலையும் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவருக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். ஒருத்தர் சந்திக்கு வர, நான் 7ஆம் தேதி வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லணும். முக்கியமான விஷயங்கள், வாழ்க்கையில் இம்பார்ட்டண்டான விஷயங்கள், இதெல்லாம் 7ஆம் தேதி 7 மணி அப்படின்னு சொல்லணும். இப்போ 1 மணி 7 நிமிஷத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லலாம். 1 7க்கு வந்துடுறேங்க, 2 மணி 7 நிமிஷத்துக்கு வந்துடுறேன். நீங்கள் 7 மணி அந்த டைமுக்கு நீங்கள் அவரை போய் பார்க்குறீங்கன்னா
அது உங்களுக்கு சக்ஸஸ் சார். ஒவ்வொரு இடங்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ ஒருத்தர் கூப்பிட்றாரு, நான் ஒரு 7 நிமிஷத்தில் அங்கே வந்துடணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 25 நிமிஷத்தில் நான் அங்கே வந்துடணும்னு சொல்லலாம். இல்லை 15 1/4 மணி நேரத்தில் வரேன்னு சொல்லக்கூடாது. ஒரு 16 நிமிஷத்தில் நான் அங்கே வந்துடுன்னு சொல்லணும். அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் எங்கே வேணாலும் பயன்படுத்திகிட்டே இருக்கலாம். ஒரு இடத்துல தான் பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா இடங்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த ஏழை ஒரு தானம் பண்ணுறீங்க, ஒரு 7 பேர்த்துக்கு தானம் பண்ணலாம். இந்த மாதிரி 7வது வர மாதிரி நீங்கள் எதை எடுத்தாலும் வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். அந்த மணி நேரத்தில் ஒருத்தர் கூப்பிட்டா கூட அந்த 7 நிமிஷத்தை பயன்படுத்தலாம். 25வது நிமிஷத்தில் நான் அங்கே இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 25வது நிமிஷத்தில் அங்கே போயிடுவீங்க. இப்படி எல்லாமே 7 பயன்படுத்திகிட்டே இருக்கிறது. இப்போ 7க்குடைய கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை. முடிஞ்ச அளவுக்கு திங்கக்கிழமை வரணும்னு சொல்லலாம். அப்படி நம்ம பயன்படுத்தலாம். 7க்குடைய கிழமை திங்கக்கிழமை. இதை நீங்கள் நினைவு வச்சுக்கலாம். ஓகே டன். இதில் என்ன டவுட் உங்களுக்கு இருக்கா? இப்போ 7க்குள்ளே எண்ணுக்கு திங்கக்கிழமை ஆமாம், ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு தேதி சப்போர்ட், ஒரு கிழமை சப்போர்ட் பண்ணும். அது வகுப்பு இறுதியில் நினைவு விட்டு கேளுங்க, நான் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். கண்டிஷனாக வகுப்பு இறுதியில் ஒவ்வொரு நாளுக்கு, அதாவது ஒருத்தர் பிறந்த தேதிக்கு கிழமைக்கு பொறுத்து அதாவது நாளும் கோளும் செய்யாது கிழமை செய்து விடும்பாங்க. அதாவது கோளுகளுக்கு கிழமை இல்லாமல் கோள்கள் இயங்காது. அது கண்டிஷனாக வகுப்பு இறுதியில் சொல்லலாம். அப்போ இந்த சாஃப்ட்வேர் போயிட்டு இருக்கிறனால அது போட்டு வகுப்பு இறுதியில் நீங்கள் எனக்கு நினைவூட்டுங்க, நான் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். யாராவது நினைவூட்டுங்க பார்க்கலாம். அடுத்தது தேதி சொல்லியாச்சு. இவருக்கு எந்த திசையில் போனால் வெற்றி அடையும்? இவருக்கு பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசை காட்டுது. வடமேற்கு திசை. அப்போ ஒரு ஊரில் ஒரு இடம் வாங்குறாரு, நீங்கள் வடமேற்கில் போய் வாங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஒரு ஆஃபீஸ் போடுறாரு, அந்த பகுதியில் வடமேற்கு பகுதியில் போயிருக்கணும். இப்படி வடமேற்கில் இவருக்கு எப்பவுமே சக்ஸஸ் ஆகும். சொல்கிறதெல்லாம் கைகூடி வரும். வட மேற்கு. ஆமாம், நீங்கள் இப்போ நான் ஒரு பக்கம் குடி போகிறோம்னு கேட்குறாரு, நீங்கள் அந்த ஊரில் வடமேற்கு பகுதியில், இல்லை அந்த தெருவில் வடமேற்கு பகுதி, நீங்கள் ஊரவே எடுக்க வேண்டியதில்லை. என்னங்க வடமேற்கு அவங்களுக்கு உண்டான திசையில் வடமேற்கில் உட்காந்து படிக்கலாம். நீங்கள் எதுக்கு வேணாலும் வடமேற்கு திசையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். எல்லா விஷயங்களுக்கும் அது ஹெல்ப் பண்ணும் வடமேற்கு திசை. புரிஞ்சுங்களா? இந்த திசை நீங்கள் எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஒரு ஆஃபீஸ் போடுறீங்க, அந்த தெருவில் வடமேற்கு பகுதியில் நீங்கள் போய் பார்க்கலாம். ரோடு வடமேற்கு போகிற ரோட்டில் போய் நீங்கள் ஒரு தொழிலை பண்ணலாம். இது எந்தெந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்கலாம். வடமேற்கு நீங்கள் அந்த தெருவில் அந்தந்த ஏரியாவில் வடமேற்கு. ஆமாம், இப்போ உங்கள் வீட்டில் வடமேற்கு பகுதியில் உங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணும். இந்த ஜாதகருக்கு இந்த போட்டிங்கன்னா அது வந்துடும். இப்போ வெரி குட். அப்படி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எல்லாமே உங்களுக்கு அது அதிர்ஷ்டமான ஒரு திசையை காட்டுது வடமேற்கு. அடுத்தது கிழமை. அதில் அவருடைய கேட்ட கேள்விக்கான பார்த்தீங்களா, இவருக்கு 3 கிழமை செட் ஆகுது. திங்கள், வெள்ளி, ஞாயிறு. அவர் அப்படியே ஒரு கேள்வி கேட்டார், ஞாபகம் இருந்துங்களா? எப்படி கிழமையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா, இந்த கிழமையை சூஸ் பண்ணிங்கனாவே அங்கே வந்துடும். திங்கள், வெள்ளி, ஞாயிறு இந்த 3 கிழமையும் அவருக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ முடிஞ்சால் திங்கக்கிழமை வரணும்னு சொல்லலாம், இல்லை வெள்ளிக்கிழமை வரணும்னு சொல்லலாம், ஞாயிற்றுக்கிழமை வரலாம்னு சொல்லலாம். ஸ்பெஷலிஸ்ட் திங்கக்கிழமை. புரிஞ்சுங்களா? அடுத்த ஸ்தலம். இந்த ஸ்தலம் அப்படின்னா அதுவும் தெய்வம் தான். இவருக்கு எந்த கோயிலுக்கு போகலான்னா திருப்பதியும் திங்களூர். திங்களூர் சந்திரமா மௌலீஸ்வரர், அதே மாதிரி திருப்பதி பெருமாள், இந்த 2 கோயிலுக்கு போக வரைக்கும் இவருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அங்கேயும் திருப்பதி வந்தது, இங்கேயும் வருது. மேலே நீங்கள் இங்கே பார்த்தீங்களா தெய்வங்கிற இடத்துல வந்தது. அது சாமி படம் என்ன தெய்வம்னா இங்கே திருப்பதி வந்துச்சு பார்த்தீங்களா, வெங்கடாஜலபதி. அதே மறுபடியும் இங்கேயும் நீங்கள் எடுத்துக்கும் போது ஸ்தலம்னு சொல்லும் பொழுதும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பதி வருது. அப்போ நம்ம திருப்பதி தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கால சிறந்தது. திருப்பதி மிக உன்னதமான நிலைக்கு உங்களுக்கு போகிறக்கு உதவி செய்வார். ஒரு தொழில் பார்ட்னராக கூட அவரை நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 10 ரூபா சம்பாரிச்சா நான் ஒரு 50 பைசா காணிக்கை எடுத்து வைக்கிறேன்,
எனக்கு ஒரு ரூ. 100 இன்னைக்கு வருமானம் வந்துன்னா ஒரு ரூ. 2 எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தொழில் பார்ட்னராக இந்த தெய்வங்களை சேர்த்திக்கிறது ரொம்ப வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். புரிஞ்சுங்களா? வேற என்ன இன்னைக்கு டவுட் உங்களுக்கு? எனி டவுட்? வகுப்பு முடிவுன்னு சொன்னது வந்து இந்த கிளாஸ்